இந்த நாடகமெல்லாம் நீண்ட நாள் ஈடுபடாது. துரியோதனன் வீழ்ச்சி அவன் தொடையில் இருந்தது. சராசந்தன் வீழ்ச்சி அவனுடைய உடலை மாற்றி போடுவதில் இருந்தது. இதயத்தை கீழே இறக்கி வைத்த ஹிட்லரின் வீழ்ச்சி ரஷ்யாவின் கடுங்குளிரில் இருந்தது. அதிசயம் 1000 செய்து கொண்டிருக்கிற ஜப்பானின் அன்றைய வீழ்ச்சி அணுக்குண்டில் இருந்தது. ஒரு வல்லாதிக்கத்தின் வீழ்ச்சி 65 பொழுதுகளில் அண்ணாவின் சென்னாவில் இருந்தது. இன்றைக்கு ஒரு மிலேச்சத்தனமான பாசிச அரசை நடத்தக்கூடிய இந்த பிஜேபி கட்சியின் வீழ்ச்சி எங்கள் அண்ணன் ஸ்டாலின் கையில் இருக்கிறதுங்கிற வரலாற்றை எழுத களத்திலே நிற்கின்ற ராணி ஸ்ரீகுமார் அவர் ஒரு மயக்கையியல் மருத்துவ நிபுணர், ஒரு எம்டி, ஒரு பிஜி டாக்டர். அவங்க டாக்டராகவே இருந்தால் பல கோடி தேடி இருக்கலாம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு களத்துக்கு வருகிறார். ஏற்கனவே ராஜா இங்கே தொண்டாற்றுகிறார், இனி ராணியும் தொண்டாற்றுவார். இந்த வாய்ப்பை எங்களுக்கு தாங்க. உடைந்து சிதறி நெஞ்சத்தோடு கேட்கிறேன், உருக்குலைந்த உள்ளத்தோடு கேட்கிறேன், கணக்கற்ற கவலையோடு கேட்கிறேன். உங்கள் காலில் மாலையாக விழுந்த பேச்சு கேட்கிறேன், மடிப்பிச்சை கேட்கிறேன், மன்றாடி கேட்கிறேன். ஒரு பிச்சைக்காரன் யாசகர் கேட்டதைப் போல நான் சம்பத் கேட்கிறேன். ராணி குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து தென்காசி தொகுதி மீண்டும் திமுகவின் கையில் வந்ததுங்கிற வரலாற்று செய்தியை தாருங்கள் என்று கேட்டு வெற்றி விழாவில் சந்திக்கிறேன். விடிய விடிய பேசுகிறேன். நன்றி.